ஒரு ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட்டு கொடுக்குற ஸ்டாக்ஸு மொமெண்டம் ஸ்டாக்ஸும்பாங்க. அத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு தனி ஆர்ட்டு. அதுக்கு நம்ம அடுத்த ஒரு பதிவுல வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்குன்னு ஒரு தனியா நம்ம வீடியோ வாய்ப்பு கொடுக்குற போது நான் நேயர்களுக்கு தெளிவா சொல்றேன். அதனால நல்ல ஸ்டாக்கு தரமான பங்குகளை எடுத்தால் ரைட் என்ட்ரியா இருக்கணும். ரைட் என்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். என்ட்ரி ஷுட் பி அப்போ என்ட்ரி நீங்க எடுத்த உடனேயே நீங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். மார்க்கெட்ல எனி டைம் எனிதிங் மே பி ஹேப்பன்ட் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வர்த்தகம் செய்யக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சவங்க எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இப்போ இந்த ஜிடிடி ஆர்டர்னு சொல்லுவேன் அடிக்கடி. அது இருக்குது. நீங்கள் டார்கெட்டும் போட்டுக்கலாம், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம், ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். வாங்கின உடனே போட்டுவிடுங்க, நிம்மதியாக இருக்கலாம். ஓவர் நைட்டு மார்னிங் ஓப்பனிங்லேயே ப்ரீ மார்க்கெட்லேயே 8% 10% அடிச்சிடாது. இன்றைக்கி கூட ஒரு ஸ்டாக்கு ஒரு ஆர்பிஐனுடைய அறிவிப்புனால ஓப்பனிங்லேயே நோஸ் டைவ் அடிச்சிருது. அதே மாதிரி ஒரு ரிசல்ட் நல்லா கொடுத்தாலும் மார்க்கெட்டு எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர்ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஹெவி செல்லிங் ப்ரீ மார்க்கெட்லேயே கொடுத்துடுவாங்க. நாம் 9-16க்கு பார்க்குற போது ஏற்கனவே 8-10-12% இறக்கிடும். அதனால ஜிடிடியோட ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது ஆரோக்கியமான வர்த்தகம்.